அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 12:18 அளவுள்ள ஒரு டிஎம்கேக்கான ஒரு நியூஸ் பேப்பர் ஆடு போஸ்ட். இது நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தோம். சரிங்களா? நான் ஃபோட்டோலாம் ஒரு ரெண்டாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு அதில் ஃபோட்டோ கலர் கரெக்ஷன் பண்ணல, இன்னும் ப்ராப்பராக எடிட் பண்ணல. இது எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டெல்லாம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:18 300 சொல்யூஷன் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டை நான் அன்ஹைட் பண்ணிட்டேன். இந்த பிக்சர்லாம் ஒரு பிக்சர் எல்லாத்தையும் நான் மறைச்சிட்றேன். இப்போ எனக்கு இந்த பிக்சர் 3 பிக்சர் மட்டும் தேவை. இது நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+Alt+R. இது செலக்ட் சப்ஜெக்டான ஒரு ஷார்ட்கட் கீ. இதை கிளிக் பண்ணிவிட்டு இது சைஸை நீங்கள் உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸை சின்னது பெருசு பண்ணிக்கலாம். கீபோர்டில் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா பெருசாகும், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா மைனஸ் சின்னதாகும். சரிங்களா? எனக்கு இந்த ஏரியாலாம் எனக்கு தேவை, பட் இருந்தாலும் எனக்கு இதில் சரியான முறையில் காட்டலை. அப்படிங்கிறதுனால இதை வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கீழே கொண்டு வரும்போது நமக்கு தேவையான பகுதியெல்லாம் செலக்ட் ஆகுது. இப்போ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோ, தலைவர்கள் ஃபோட்டோ தேவை. இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டும் சேர்ந்து நமக்கு ஆட் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஏரியா தேவையில்லை, அதனால் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணும்போது இந்த ஏரியாலாம் அன்செலக்ட் ஆகிடும். ஆல்ட்டை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்காக பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த கலர் உள்ள அன்வான்ட் ஏரியாஸ்லாம் செலக்ட் ஆகிட்டு எனக்கு தேவையான பகுதி மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஓகே, இதை நம்ம பென் டூல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிரான்ஸ்பரண்ட் இவ்வளோ கொடுத்துருக்கேன், 100% வச்சுருக்கேன். ரேடியஸு இந்த இதில் செலெக்ஷனுங்கிறதுல நியூ லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா எனக்கு நம்ம கட் பண்ண அந்த லேயர் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். அந்த மாதிரி முன்னாடி உள்ளது இது நம்ம அந்த ஷார்ட்கட் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணப்போ நமக்கு ஈஸியான எளிமையான முறையில் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்தாச்சு. எரேசர் டூலை எடுத்துகிட்டு ப்ரஷோட சைஸு சின்னது பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இதை அப்படியே எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு மேலே அன்வான்ட் ஏரியாலாம் நம்ம அழிச்சிடலாம் எரேசர் கொண்டு. ஓகே, இந்த சைடு பிளாக் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணோம்னா செலக்ட் ஆகுது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ இன்வெர்ஸ் செலக்ட் ஆகும். உள்பகுதி மட்டும் செலக்ட் ஆகும். Shift+Ctrl+I கொடுத்தோம்னா அவுட் சைடு. ஒரு முறை அழுத்தும் போது இன்சைடு உள்பகுதி, ரெண்டாவது சைடு அழுத்தும் போது வெளிப்பகுதி செலக்ட் ஆகும். ஆர் நான் 7.0 உள்ள இந்த ஷார்ட்கட்டே தான் நான் ஸ்மெட்ச் டூலுக்கு நான் வச்சுருக்கேன். அதனால் வச்சுட்டு நான் இந்த மாதிரி பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன் இந்த மாதிரி வெளியில் போகுதுன்னா நம்ம ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஹார்னஸில் இந்த ஸ்பேஸிங் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணும்போது நமக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். ஸ்ட்ரென்த்து அடுத்தது. ஓகே, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஷார்ப்னஸ்ஸுக்காக நான் ஒரு பென் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்த மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து ஷார்ப்னஸாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்குது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபோட்டோஷாப் பயன்படுத்துகிறவங்க ஈஸியாக புரியும். இந்த ஒரு இது வந்து நமக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுனால இந்த கலைஞர் அவங்களோட ஃபோட்டோவை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து நம்ம எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். எரேஸ் பண்ணி விடும்போது நமக்கு அழகாக வந்து இந்த ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த இமேஜில் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓவரால் செலக்ட் பண்ணியிருக்கேன். 6 ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்மெட்ச் பண்ணும்போது அந்த பிக்சரோட அந்த பார்ட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் எதுவும் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ்ங்கிறதுனால அந்த ஸ்மெட்சு வந்து நல்ல கிளியராக ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ள சீட்டு அப்ளை ஆகும். அதனால் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணும்போது எந்த பகுதியும் வந்து குறை இல்லாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ வந்து செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் பண்ணிட்டோம். இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி சின்ன ஒரு சில ஃபேஸ் கரெக்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம நல்ல குவாலிட்டியான இமேஜாக கொண்டு வருது. இந்த ஃபோட்டோவுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் திரும்ப செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் அந்த செட்டிங்ஸ் எதுவுமே மாற்றலை. மேலே வந்து இது எல்லாமே டெக்கு எடுத்து விட்டேன். இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் 100, ஷார்ப் டேஜில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ப்ரஷோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிறேன். பெருசாக்கிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த அன்வான்ட் ஏரியாஸ்லாம் வந்து நமக்கு டெலீட் ஆகிறது தெரியுது. ஓகே, இந்த ஷேப் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பென் டூலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடில் ஹேர் கட் ஆகிடுச்சு. நமக்கு கட் ஆகுது ஹேரு. அதனால் என்னென்னா ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 20% வச்சுக்கிறேன். ரெட்டை டெலிட் பண்ணிடுறேன். ரெட்டை தூக்கணும். ஓகே, இப்போ ஓரளவு நம்ம கரெக்டாக அது ஸ்மெட்ச் டூலில் போட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம நியூ லேயர் கொடுக்காம செலெக்ஷன் கொடுப்போம். அது திரும்ப அதே வருது. ப்ரஷோட சைஸை வந்து பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணும்போது அது அன்வான்ட் ஏரியாஸ்லாம் டெலீட் ஆகிடுது. வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த சைடு ஹேர் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த டூலை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து அதிகப்படுத்துங்க. இந்த சைடு வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த ஹேரோட டீட்டெயில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு நியூ லேயர் கிளிக் பண்ணிங்க. ஓகே, இந்த கார்னரில் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி ட்ரா பண்ணுறேன். ஓகே, இதை கூட வந்து நம்ம பென் டூல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சைடு லைட்டாக ஹேர் வந்து ஓகே, இப்போது நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஃபோட்டோ கட் பண்ணியாச்சு. நியூ லேயர் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரே கிளிக்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த ஒரு அவுட்லைன்லாம் இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம எரேசர் டூலை வச்சுட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம்.
ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃபோட்டோ. இந்த சைடு ஷார்ப்னஸ்க்காக அந்த ஷோல்டரோட அந்த ஷர்ட் சைஸு. ஓகே, இப்போ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸ்மெட்ச் டூலை கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பெரியதாகிக்கிட்டு எரேசர் டூலை மாஸ்க் அப்ளை பண்ணி எரேசர் டூலை கிளிக் பண்ணி ஸ்மூத்தாக எரேஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோட்டோ நல்லா ஸ்மூத் ஆகிடும். எரேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் ப்ரஷோட சைஸு ஒரு 100 பாயிண்ட் நல்லா வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஒரு கார்னர் ஷேப்பில் வரா மாதிரி நம்ம ஸ்மூத் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, மாஸ்க் அப்ளை பண்ணியாச்சு. ப்ரஷோட சைஸை கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து நம்ம எரேஸ் பண்ணும்போது ஃபோட்டோ நமக்கு நல்ல அந்த லுக்காக இருக்குது. இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இவங்க ஃபோட்டோ கண்ட்ரோல் ஆல்ட் ஆர். ஓகே, இந்த கீ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஷார்ட்கட் ஆப்ஷன் செலக்ட் மாஸ்க் ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அன்வான்ட் ஏரியாஸ்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதுக்கு இன்னொரு ரீஃபைன் ஹேருங்கிறது இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை மட்டும் கூட நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ கிளியர் பண்ணியாச்சு. செலெக்ஷனுங்கிறதுல நியூ லேயர் கிளிக் பண்ணியாச்சு. ஃபோட்டோ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு எட்ஜஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். காதலுடைய இந்த பகுதி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, நம்ம கவனிக்க மாட்டோம். அதை வந்து ஸ்மெட்ச் டூல் வச்சுட்டு அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி ஓகே, பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய டவுட் எல்லாம் வந்து கிளியர் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ஷர்ட்டோட கார்னர் சைஸ், இந்த லுக்கு, அதாவது அந்த உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க ஷர்ட்டு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத ஷிஃப்ட் F6 ஒரு பாயிண்ட் கொடுத்து ஃபெதர் வச்சு கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூலோட ஒரு சைஸை வந்து ஒரு 1000 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு நீங்கள் ஸ்மெட்ச் எரேஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அவங்க ஷர்ட்டில் உள்ள அந்த டிஎம்கே ஃப்ளாக் மறையாமல் இருக்குங்கிறதுக்காக நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த டிஎம்கேவோட ஃப்ளாக், இதுக்கும் அதே மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபோட்டோ வந்து நம்ம கலர் கரெக்ஷன், இந்த இப்போயாவது இந்த சிசி வெர்ஷனில் வந்து ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு எளிமையான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக தான் கட் பண்ணோம். ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் எளிமையாக முடிஞ்சிருது. ஓகே, எல்லை ஹோல்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அழுத்தினோம்னா இந்த மாதிரி இந்த ஏரியாவும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு. சரிங்களா? ஷிஃப்ட் F1. ஓகே, இந்த பிக்சர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, ஓகே, இந்த ஏரியா தேவையில்லை. அதை வச்சுட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃபோட்டோவை.
இப்போ நம்ம டெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். இதுக்கு என்னென்னா ஒரு என்ன கலர்னா கண்ட்ரோல் யூ ஒரு மல்டிபிள் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர். ஃபஸ்ட்டு என்ன கலரு, இது மெஜந்தா கலர். மெஜந்தா ஒரு 80, பிளாக் ஒரு 30. ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோக்கு பேக் சைடில் சும்மா ஒரு 2 கிளிக். ஓகே, இன்னொரு நியூ லேயர் ஒன்று கிளிக் பண்ணிட்டு சியான் ஒரு 100 சியான் 100 வச்சுட்டு இந்த சைடு ஒரு கிளிக். இல்லை ஒரு கிளிக் தான் பண்ணுறேன், சரிங்களா. அடுத்தது இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு சியான் மெஜந்தா எல்லோ பிளாக்கு எல்லோ ஒரு இந்த கலரில் வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சில். வச்சுட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிட்டு ப்ளூ, டார்க் ப்ளூ 100 30 இந்த மாதிரி கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ ஃபியூஜன் சேச்சுரேஷனில் நம்ம அந்த கலரை வந்து ஸ்லைட் ரிமூவ் பண்ணி கலர் நம்ம வச்சுட்டோம். இப்போ இது வந்து வெறுமனே எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி ஏன்னா அந்த ப்ளூயிஷ் கலர் வந்து நமக்கு தெரியுங்கிறதுக்காக. இதுக்கு வந்து இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், பிரைட்னஸையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இதே மெத்தடை இந்த மெஜந்தா கலருக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடில் இருக்குது, கண்ட்ரோல் யூ ஃபியூஜன் சேச்சுரேஷனில் டார்க்கன் மோடை வந்து அதிகப்படுத்தணும்னா கலரு நமக்கு வேரி ஆகிடும். ப்ளூ கலர் வந்து எனக்கு வேற ஒரு கலர் மாறணும் அப்படின்னா ஓகே, இந்த பர்பிள் கலரில் நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு இது கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லா லேயரையும் சேர்த்துட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஸ்மெட்ச் டூலு. இப்போ இந்த சைடு மெஜந்தா கலர் இருக்கா, இந்த மெஜந்தா கலர் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு டார்க்கான ஒரு பாயிண்ட்டு 6 சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கு 2 கிளிக். ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணுங்கள். சின்னது பண்ணிவிட்டு இங்கே ஒரு 2 கிளிக். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று கொடுங்க. இந்த சைடு மெஜந்தா கலர் இருக்கா, இதில் வந்துட்டு மெஜந்தா கலரை வந்து ஸ்லைடரை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு 6 ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக். ஓகே, இப்போ வந்து 6 ஸ்மெட்ச் டூல் எடுத்துங்க. ஹார்ட்னஸ் 100 வைங்க. ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 80 பாயிண்ட் வச்சுங்க. இது வந்து பேக்ரவுண்டு செட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு, சரிங்களா. இதில் வந்து ஸ்பேஸிங்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கணும். இதில் ஓகே, இந்த சைடு இருக்குது. ஸ்பேஸிங்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரஷ்ஷு வேறு ஏதேனும் ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா
ஒரு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு பிறகு எந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதோட ஸ்பேஸிங் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மெச் பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஸ்மெச் பண்ணும்போது அந்த ஒயிட் ஸ்பேஸுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த மறையக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் தெரியணும். நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கான ஒரு ஒயிட்டு எந்த கலர் இருந்தாலும் ஒயிட்டு கொஞ்சம் மிக்சிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு சியான் மெஜந்தா இந்த சைடு இந்த மாதிரி பர்பிள் கலர் இருக்கா, இதில் ஆர்டர் ரவுண்டாக வச்சுட்டு ஓகே, இதை வந்து கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு வேறு ஏதேனும் கலர் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இந்த கலரே ஓகே அப்படின்னா கண்ட்ரோல் யூ டார்க் பண்ணிக்க. டார்க் பண்ணிவிட்டு வேறு எதனும் இது வந்து உங்களுக்கு எதுக்கோ பொறுப்பு கொடுத்ததுக்காக இந்த போஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரயில்வே பாலம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு இமேஜஸ் வரும், நிறைய இமேஜஸ். அதில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். காப்பி இமேஜ் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு பெருசு பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அவங்க ஸ்பீச்சுக்கு அவங்க ஃபேஸுக்கும் பேக் சைடில் கொண்டு வந்தேன். கண்ட்ரோல் யூ ஹியூஜன் சேச்சுரேஷனில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட பிளட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஷார்ப் லைட் மோடு எனக்கு ஓகேன்னு தோணுது. அதனால் நான் இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி ஃபோட்டோ இப்படி வச்சுட்டு இந்த அளவு இந்த டெக்ஸ்ட் வேணால் நம்ம அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்டைல் வந்து அலைன் பண்ணிடலாம். சரிங்களா? தொகுதி மக்களின் 30 ஆண்டுகள கனவு. ரயில்வே பாலம் மேம்பாலத்தின் காணொளி திறந்து வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி கருணாநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் இளம் இதை கொடுத்துருக்காங்க. போட்டுட்டு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை போட்டு காலநிலை. ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் டி போட்டு இதோட அளவை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு
மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டேன் அன்வான்ட் ஏரியாவில். இப்போ வந்து இதுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். லைட்டிங்னாலே வந்து எல்லோ கலர் தான், எல்லோ ஆரஞ்சு. ஓகே, ஓகே. இன்னொரு நியூ லேயர் வந்துட்டு எல்லோ, இது ஒரு 30 வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். இன்னொரு நியூ லேயர் ஒன்று போட்டு 100 பாயிண்ட் வச்சுக்கிறேன் எல்லோ. பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து அதாவது ஸ்பீச் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இது. ஓகே, இந்த 3 லேயரையும் சேர்த்துட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இந்த பிளண்ட் மோட, இந்த லைட்டோட பிளண்ட் மோட வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு நமக்கு. இதுக்கு வேறு ஏதேனும் பொலிட்டிக்கல் டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி கலைஞர் அவங்களோட இமேஜ் வருது. அதை வந்து காப்பி இமேஜ் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+T கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த பகுதி எனக்கு தேவை. இந்த ஒரு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, இந்த பகுதி மட்டும் எனக்கு தேவைப்படுது. அதனால் இதை வச்சுட்டு இப்படி பெருசு பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பிளாட்டன் இமேஜ் மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவான ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூவில் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வேறு எதனா கலர், எல்லோ கலரே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த மாதிரி இமேஜஸ் நிறைய வரும். அதில் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் உள்ளதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ஒரு போஸ்டருக்கு இவ்வளோ டைம் எடுத்து நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணிதான் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து நல்ல நியூஸ் பேப்பர் ஆடு விளம்பரத்துக்கு போகிறதுனால, அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா தான் நமக்கு ஒர்க் ஆர்டருங்கிறது நமக்கு கிடைக்கும். பார்க்குறவங்களுக்கும் அந்த ஒர்க்கு செஞ்சவங்க யார் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா? Ctrl+U பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட பிளண்ட் மோட். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை டெக்ஸ்ட்டை நம்ம அலைன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எல்லாமே சிங்கிள் லேயர் தான். இது எப்படி நான் அலைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு இமேஜுக்கும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒன்று ஒன்றா நம்ம டைப் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா டைம் ஆகும். வேலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறது தான் நமக்கு வேலை அதிகமானது. இதில் வந்து எதை ஹைலைட் பண்ணால் சிவகாசி சட்டமன்ற தொகுதி
ரயில்வே மேம்பாலம். இந்த காணொலி காட்சி வாயிலாக இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அப்படின்ட்டு தளபதி அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பெரிய அளவில் நம்ம வந்து காமிச்சிடணும். ஓகேங்களா? தளபதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. இது ஃபாண்ட் வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். சரி, ஹைட்டு போயிடுச்சு. ஃபாண்ட் வந்து ஒரு 60 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதோட ஹைட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்பியாரோ அழுத்தும் போது நமக்கு அதிகமாகும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதோட ஹைட்டை வந்து ஒரு 150 வச்சுக்கிறேன். ஓகே, 150 வச்சுட்டு இந்த விட்டை வந்து ஒரு 150. எல்லாமே சிங்கிள் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? எல்லாமே சிங்கிள் லேயர் தான். சிங்கிள் லேயர்லேயே நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு இருக்கு லெட்டர்ஸு. அதுக்கும் நம்ம வேறு ஏதேனும் ஒரு இதோட கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டு ரேண்டமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டு ஓகே. இதோட ஹைட்டை மட்டும் நான் வந்து அதிகப்படுத்துவேன். 130 பாயிண்ட்டு. எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் பிரிக்க போகிறோம். கலர் பிரித்து அதுக்கு ஸ்டைல்ஸாக வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இளம் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு ஹைட்டு வந்து ஒரு 130, ஹைட்டு வந்து ஒரு 130 கொடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த நேமு இதை வந்து ஹைட்டை வந்து 150 பாயிண்ட் வச்சுக்கிறேன். விட்டை வந்து ஒரு 150 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹைட்டு ஈவன் பண்ணி வச்சுட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேம்லாம் இருக்குது. நமக்கு ஏமா வேலுன்னு அப்படி இருக்குது. அவங்களுக்கு நேமுக்கு வேறு ஒரு கலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு ஏதேனும் ஃபாண்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் அழுத்திட்டு கிரேட்டர் தன்னை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாகும் லெட்டர்ஸ். நமக்கு கலர் வந்து நமக்கு எல்லோ கலர் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத மெஜந்தா 100 சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணுறேன். இந்த கலர் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. கண்ட்ரோல் T போட்டு இது அப்படியே பெருசு பண்ணிக்கிறேன். கீழே வந்து இந்த என்ன மாவட்டம் அப்படிங்கிறத
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவகாசி மாவட்டம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த ஃபாண்ட்டுக்கெல்லாம் வேறு ஏதேனும் கலர் வந்து நம்ம ரயில்வே மேம்பாலம் தமிழகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதேனும் இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் ஒயிட்டு பாயிண்ட் வந்து கொஞ்சம் 10 பாயிண்ட்டு 15 வச்சுக்கிறேன். 15 பாயிண்ட். இது தளபதி அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே கலரில் வரணும். இதுக்கு மட்டும் நம்ம வேறு எதுவும் கலரை கூட அப்ளை பண்ணிக்கலாம். தலைவர் மெஜந்தா கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லேயருக்கு கிரீன் கலர். தங்கம் தென்னரசு அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு ஃபாண்ட். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இவங்களை இப்படி கார்னர் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் டி செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் யூ ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன். இதுக்கு மேட்சிங்கான ஒரு கலரு கலர்னா இந்த மாதிரி பர்பிள் கலர். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு இந்த நாள் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கண்ட்ரோல் டி போட்டு அளவை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு வந்து டிஎம்கே கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ஃபாண்ட்டு பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம ஈஸியாக கலரை அப்ளை பண்ணிக்கலாம். கிராடியன்ட் ஓவர்லே இதில் வந்துட்டு டிஎம்கே கலர் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ரெட்டு. இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பிளாக். இதை வந்து 50 கீபோர்டில் 50% அடிங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 50 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஎம்கே கலர் வந்துடும். இது வந்து 90 டிகிரிங்கிறத இந்த மாதிரி ரிவர்ஸில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லைட் ஸ்கேல் அப்படிங்கிறத வச்சுட்டு ஸ்ட்ரோக் வந்து எல்லோ கலர். அதில் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பபிள் இம்போஸில் போயிட்டு ஹார்டு ஷேடோ. ஓகே, இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஹைட்ராப்பர் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த மாதிரி கலரை ஆட் பண்ணிவிட்டு
ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டு ப்ளஸ் டூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூஸ் அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். டார்க்கு லைட்னிங் எஃபெக்ட் இந்த மாதிரி கிடைக்கும். எரேசர் டூல் வச்சுட்டு இந்த சைடு எரேஸ் பண்ணி விட்டுருங்க. எரேசர் டூல் எரேஸ் பண்ணோம்னா இது வந்து ஒரு லைட்டிங் மாதிரி ஆக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இவங்க மேலே உள்ள தலைவர்களுக்கு கலர் பிரிக்கணும். இதில் வந்துட்டு கலர் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தாலே நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு காப்பி லேயர், நமக்கு இந்த பேக்ரவுண்டு நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தெரியுது. அதனால் நான் வேறு ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணி பார்க்குறேன். நம்ம செட் பண்ண பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே. வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயரு ஹைட்ராப் டூல் இந்த கிளிக் பண்ணுறேன். இதுலேயே வந்துட்டு லைட்டான ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஒரு 3 கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே. நமக்கு வந்து இப்போ நல்லா இருக்கு டிசைன். வந்து தளபதி அப்படிங்கிறதுக்கு கலர் பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு லேயரை கண்ட்ரோல் J போட்டு காப்பி எடுங்க. இது வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த தலைவர்கள் அவங்களோட நேமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அவங்களோட நேமை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் பண்ண பகுதிக்கு மட்டும் நம்ம கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். DMK பார்டர் உள்ள கலர்ஸ் இதை மாதிரி நம்ம ராஸ்டரைஸ், அதாவது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு முறையும் வந்து நம்ம கிராடியன்ட் போய் கொடுக்கணும், கிராடியன்ட் கலர் வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கறது தான் கலரு. கஸ்டமர் சொல்லுவாங்க வேறு ஏதேனும் கலர் தேவைன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் மாற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த கலருக்கு, இந்த டெக்ஸ்ட்டுக்கு, இந்த பார்டருக்கு இந்த கலர் வச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்திருக்கேன். காப்பி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே காப்பி எடுத்த லேயரை வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த லேயர் மட்டும் எனக்கு தனியாக இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம், இங்கே லாக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் பிளாக் செலக்ட் ஆகிட்டு கண்ட்ரோல் M இதை வந்து கருப்பு வெள்ளை டிஎம்கேயோட கலரு. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பகுதிக்கு மட்டும் நம்ம ரெட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ரெட் கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஓகே இந்த செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து லாக்கை எடுத்து விட்டுட்டு இதை வந்து ராஸ்டரைஸ் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இதில் இந்த ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷனில் இது ஒரு அட்வான்ஸான ஒரு மாடலு. ஏதோ லாக் ஏதோ மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து நமக்கு அதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூ என்ன பிரச்சனை தெரியல நமக்கு. அதனால் நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு லேயருக்கு மட்டும் Ctrl+X கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வச்சுட்டு நான் அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு தனி லேயராக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது Ctrl+T போட்டு நம்ம எப்போதும் கொடுக்குற மாதிரி இந்த கலருக்கு வந்து பார்டருக்கு டிஎம்கே கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு Ctrl+X டிக் எடுத்து விட்டுறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு அளவை வந்து பெருசாகிக்கிறேன். ஓகே, அடுத்தது இவங்களோட நேமு. இது நம்ம 7.0லாம் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த கேப்லாம் வந்து சேர்ந்துடும். அடுத்தது ஃபாண்ட்டும் மாறிடும். ஆனால் சிசி வெர்ஷனில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன ஃபாண்ட்டு, எந்த அளவு, எந்த சைஸு அதில் கட் பண்ணுறோமோ அதே அளவு வந்து கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு இந்த மெத்தடில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து இதுக்கு இன்னொரு தலைவர் இருக்காங்க, மினிஸ்டரு. அவங்க நேமையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த கேப் இருக்குது பாருங்க, 7.0லாம் இது அப்படியே சேர்ந்துடும். இதுக்கு வந்து தனியாக Ctrl+T போட்டு சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ஒரு ஈவனாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டிஎம்கே கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து கிராஸாக வேணாம், எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 90 டிகிரி வச்சுக்கிறேன். 90 டிகிரி வச்சுட்டு மேலே ரெட் இருக்குது, ரிவர்ஸில் இருக்கட்டும். ரிவர்ஸில் ஸ்டோக் வந்து எல்லோ ஒரு 15 பாயிண்ட் இருக்கட்டும். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி லேயர் ஸ்டைல், இவங்க நேமு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இவங்க நேமு மேலே தளபதி நேம், 3 நேமுக்கும் பேஸ்ட் லேயர் கொடுத்தோன்னா ஒரே நேரத்தில் நமக்கு அந்த கலர் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, ஒயிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வேண்டி இந்த சைடில் கார்னரில் மட்டும் லைட்டாக நான் அப்படி எரேஸ் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ஒயிட்டு மிக்சிங் ஆனால் உங்களுக்கு டிசைன் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கார்னரில் மட்டும் நான் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்ருக்கேன். எரேஸ் பண்ணி விடவும் இப்போ டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ டார்க் பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.